நண்பர்களுக்கு வணக்கம். ராமநாதபுரம் டு சென்னை வரதுக்காக இந்த டைம் நம்ம புக் பண்ணியிருந்தது எஸ்பிஎம் டிராவல்ஸ். 7:50க்கு நம்மளை ராமநாதபுரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பிக்கப் பண்ணாங்க. பிக்கப் பண்ண 1.5 மணி நேரத்தில் பஸ் வந்து டின்னருக்கு நிப்பாட்டாங்க காரைக்குடி பக்கத்தில். பஸ் உள்ள ஏறின உடனே நம்ம பண்ண கோமாளித்தனம் என்ன அப்படின்னா, நம்ம புக் பண்ணியிருந்தது சிங்கிள் பர்த்தில் லாஸ்ட் லோயர் பர்த் புக் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் நம்ம ஏறி படுத்தது டிராவல் பண்ணது எல்லாமே அப்பர் பர்த். நார்மலாகவே லாஸ்ட் பர்த்தை புக் பண்ணோம் அப்படின்னா நம்மளால உட்கார முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, சின்ன நொடியில் விழுந்தா கூட நம்மளோட தலை வந்து டப்புன்னு மேலே போய் இடிக்கும். அதனால ஏறின உடனே கம்பியை நீட்டி படுத்து தூங்குறது தான் ரொம்ப நல்லது. அப்படியே பஸ்ஸில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துருக்கும் போது எனக்கு ஒரு புதையல் கிடைச்சது. முந்தின நாள் டிராவல் பண்ண ஏதோ ஒரு பயணி அவரோட டிராவலில் சாப்பிட்ட திராட்சை பழம், பிஸ்கட் பாக்கெட்டு, சிப்ஸ் எல்லாத்தையுமே 2 கவராக பேக் பண்ணி அதை வாட்டர் பாட்டில் வைக்கிற ஹோல்டரில் வச்சுட்டு போயிருந்தாரு. ½ அன் ஹவர் டின்னர் பிரேக்கு அப்புறம் வண்டியோட ஸ்பீடு வேற லெவலுங்க. சும்மா தரமாக போய்கிட்டு இருந்தது வண்டி. 2 மணிக்கு கரெக்டாக பாத்ரூம் பிரேக் நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக 4:30 மணிக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கொண்டு ட்ராப் பண்ணிட்டாங்க. 1300 ராமநாதபுரம் டு சென்னை வரதுக்கு சார்ஜ் பண்ணாங்க. நண்பர்கள் யாராவது இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.